கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உபாகமம் 4:24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவன் எரிகிற நெருப்பாக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கும் அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் எரிக்கின்ற தேவன், எரிக்கின்ற நெருப்பு. அப்படி தான் நம்ம இந்த வசனம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அவர்கிட்ட வேலை செய்கிற, அதாவது அவருக்காக சேவை செய்கிறாங்க பார்த்திங்களா, எக்கச்சக்க மக்கள் அவருக்காக சேவை செய்கிறாங்க, அவர்கிட்ட பணிபுரிகிறாங்கள ஊழியக்காரங்க, அவங்களாம் அக்கினி ஜுவாலைகள். ஏன்னா நம்ம தேவனே ஒரு பட்சிக்கும் அக்கினி. அக்கினி கிட்ட வேலை செய்யணுன்னா அக்கினியாக தான் இருக்கணும்ல. அக்கினி மட்டும்தான், ஒரு தீ தான் ஒரு தீ கிட்ட வேலை செய்ய முடியும். ஒரு மனிதன் தான் ஒரு மனிதன்கிட்ட வேலை செய்ய முடியும். அதனால் ஒரு ஊழியக்காரன் என்பவன் அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார். எபிரேயர் 1:7 எடுத்து படித்து பாருங்களேன். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார். அப்படி தான் வச்சுருக்கார், அக்கினி ஜுவாலைகளாக வச்சுருக்காரு. நம்ம தேவன் பட்சிக்கும் அக்கினியாக யார் யாருக்கெல்லாம் அவர் காணப்பட்டார் உங்களுக்கு தெரியும்ல. இங்கே மோசே ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்கும்போது நீங்கள் யாத்திராகமம் 3:2 எடுத்து படித்து பாருங்களேன். ஒரு முட்செடியில் அவர் அக்கினியாக அவர் காட்சி அளிக்கிறார், பட்சிக்கும் அக்கினியாக. ஆனால் அவர் எரிக்கும் நெருப்பு தான். அந்த எரிக்கும் நெருப்பு அன்று முட்செடியை அவர் எரிக்கலை. யாரை எரிக்கணுமோ அவருக்கு தெரியும். அந்த முட்செடியில் அங்கு வந்தார். ஆனால் அந்த இடத்துல அந்த முட்செடியை எரிக்கலை. அந்த பட்சிக்கும் அக்கினியை பார்த்து தான் மோசே போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரியும் யாரை எப்பொழுது, அதாவது துன்மார்க்கரை அவர் எரிப்பார், பாவிகளை எரிப்பார் நரகத்தில் போட்டு. முட்செடியை அவர் எரிக்கலை. அவர் நம்ம அவர்கிட்ட வேலை செய்கிற ஊழியக்காரங்க அக்கினி ஜுவாலைகளாக வச்சுருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 18:25 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ அவன் எபேசு பட்டணத்தில் அவன் பேசுகிறான். அப்போலோ தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவன், வேலை செய்கிறவங்க தேவன்கிட்ட. அவன் அவனுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்போஸ்தலர் 18:25 ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அந்த ஆவியில் அனல் இருக்கும். அதான் இயேசுவுக்காக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, பணிவிடை செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்களே, ஆவியில் அனல் இருக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கு. அதான் அக்கினி ஜுவாலைகளாக இருப்பாங்க. அவங்க பரிசுத்த ஆவியை நிறைஞ்சு அனல் உள்ளவர்களாக இருப்பாங்க. நடக்கிற அக்கினி ஜுவாலைகள், இந்த பூமியில் நடக்கிற அக்கினி ஜுவாலைகள். நம்ம தேவன் இருக்கார்ல, அவரே பட்சிக்கும் அக்கினி, எரிக்கும் ஒரு நெருப்பு. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 சொல்லி வச்சுருக்காங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. கண்களே ஒரு தீ, ரெண்டு கண்களும் ஒவ்வொரு கண்களும் தீ எரிஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஜுவாலைகள், அக்கினி ஜுவாலைகள்னால் என்ன அர்த்தம்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல ஜுவாலைகள். அதான் 2 கண்களும் எரிந்து கொண்டு இருக்கும் கண்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். அதனால தான் அவர் அக்கினி ஜுவாலைகளாகவே மாற்றி வச்சிருக்கிறார். மனிதர்களாக இருந்தாலும் அவர் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்போனா ஊழியக்காரங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பணி செய்கிறீங்க, ஏதோ ஒரு சேவை செய்கிறீங்க, இல்லை ஏதோ சின்ன அவருக்காக ஏதோ ஒரு சின்ன சேவை செய்கிறீங்கன்னா கவனமாக தான் இருக்கணும். பிசாசு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்ருக்கோம், எடுத்து ஊற்றி அணைச்சிடலாம். நீ அக்கினி ஜுவாலையா, நான் தண்ணி ஊற்றி அணைக்கிறேன்னு அது ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஊழியக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும். யாரெல்லாம் தேவனுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, தேவனுக்காக சேவை செய்கிறவங்களாம் ஆவியில் அனல் உள்ளவங்களாக இருக்கணும். இல்லைனா பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சு அது எப்படி அணைக்கலாம் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் காத்துட்டு தான் இருக்கான் பிசாசு. எப்படியாவது ஆஃப் பண்ணி போட்டுடலாம், அணைத்து விடலாம், இந்த அக்கினி ஜுவாலையை அணைத்து விடலாம் அப்படின்னு அவனும் ரெடியாக தான் இங்கே இருக்கான். ஒரு நாள் தேவன் எனக்கு மனசில் ஒன்று வகித்தார்.
ஒரு இளம் ஊழியக்காரர் அவரை பற்றி ஜெபம் பண்ண சொன்னார். அவருடைய ரெச்சிப்பின் ஆடை வந்து அழுக்காக இருக்குது. அப்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அந்த ரெச்சிப்பின் ஆடை வந்து சுத்தமாகணும். ஏன்னா ட்ரெஸ்ஸு போட்டால் அழுக்காக தான் ஆகும் இல்லை. ரெச்சிப்பின் ஆடை வந்து அழுக்காச்சுன்னா அதை நம்ம எதில் துவைக்கணும்? அது அவருடைய இரத்தத்தில் துவைக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரெச்சிப்பின் ஆடை இருக்குது இல்லை. அப்போ நான் வந்து அந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணேன். அவர் இன்னும் பரிசுத்தமாக தான் ஆயிட்டார். அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் சரியாயிட்டார். எப்பொழுதும் வந்து நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு எந்த ஊழியக்காரனையும் ஆஃப் பண்ணலாம், தண்ணி ஊற்றி அணைக்கலாம்னு பிசாசு சுற்றிட்டு இருக்குதுங்க. நம்மளுடைய ரட்சிப்பின் ஆடை ஒவ்வொருத்தரும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, அந்த ஆடை வந்து புத்தம் புதுசாக வச்சுக்கோங்க. எப்பொழுதும் தேவனுடைய ரத்தத்தில் துவச்சிக்கோங்க. இன்னொருத்தங்களுக்கு கூட அவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், ரட்சிப்பின் ஆடை கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு வியாதி இருந்துச்சு, இந்த ரட்சிப்பின் ஆடை கிழிந்து இருக்கிறது, அதனால தான் வந்திருக்குதுன்னு. நான் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன். அதாவது ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், வேண்டுதல்களோடு இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிட்டே இருங்க. நம்ம வீட்டு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண தான், ஆனால் மற்றவங்களுக்காக அதிகமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா தேவன் வந்து அவரும் உங்களை எதிர்பார்க்குறார். இவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு அவரும் எதிர்பார்த்து தான் நிற்கிறாரு. நம்ம பண்ணாதனால தான் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. சரிங்களா? அவர் எரிக்கும் நெருப்பு, அவர் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகின்ற தேவன். கவனமாக இருங்க. அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் சிலுவையில் தொங்கிட்டு கிடக்கிறாரு, இன்னும் ஆணி அடித்து அங்கே வச்சுருக்காங்க. இப்படிலாம் இந்த மனப்பான்மை வேண்டாம். அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவருக்கு பிடிக்கலன்னா நேராக நரகத்தில் கொண்டு போட்டுருவார். அவ்வளோதான். அவருக்கு பிடிச்சாதான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். எப்படியோ போகணும் விட்டுட்டு போக மாட்டார் பாவியை. அவனையும் கொண்டு போய் அவனை நரகத்தில் தள்ளிட்டு தான் வருவார். அதுவும் நித்தியமாக. அது காலமே இல்லை. ஃபுல்லாக அங்கே போட்டு மூடிடுவார். யாரும் வெளியில் வர முடியாது. தேவன்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதனால் கவனமாக இருங்க. நம்மளுடைய இரட்சிப்பின் ஆடையை எப்பொழுதும் இயேசுவின் இரத்தத்தினால் வெளுத்து வச்சுக்கோங்க, தோச்சு வச்சுக்கோங்க. ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருங்க, இல்லைன்னா பிசாசு நம்மளை அணைத்து விடும். கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.